தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்த வருஷம் தீபாவளி போன வருஷம் சிறப்பாக இருக்குது. வியாபாரம் பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு, எந்த இடையும் இல்லாமல் நல்லபடியாக பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. தொழிலுக்கு எந்த பாதிப்பு இல்லை. போன வாட்டி வைத்ததோட இப்போ கூட பொருள் தான் வித்துட்டு இருக்கு. மக்கள் சந்தோஷமாக போகிறாங்க. ரேட்டு சிறப்பாக இருக்குது. காவல்துறைக்கு நல்ல நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வியாபாரம். மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியான வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் நைட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். நைட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். சிறப்பாக இருக்குது வியாபாரம். எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும். என் பேர் சர்புதீன். இந்த தடவை போன வருஷத்தோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. வருஷம் எல்லா வருஷமும் கொஞ்சம் குறைய தான் செய்தாரு, கூடல. மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய கடைகள் எல்லாம் சொன்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஆனால் நம்ம கடையில் மட்டும் தான் 10 ரூபா குறைங்க, 5 ரூபா குறைங்கன்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. போலீஸ் பாதுகாப்புலாம் நல்லா தான் இருக்குது. கிரௌடும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இங்கே நாங்கள் 5-6 வருஷமா போட்டுட்டு இருக்கோம். நம்ம தோடு போடுவோம், இந்த மாதிரி இது போடுறோம், வளையல் போடுவோம், அப்பப்போ அப்படி எல்லாம் போட தான் செய்கிறோம். வியாபாரம் அதான் சொன்னேன்ல, போன வருஷத்தை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. என் பேர் பொன்னரசன். என் பேர் சத்யேந்திரன். நான் குடை வியாபாரம் பார்க்குறேன். விளக்கு தூணுட்டு நான் எப்பயும் வருஷம் கடை போடுவேன். போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு, சிறப்பாகவும் இருக்கு. தீபாவளி நல்லா இந்த வட்டம் எல்லாத்துக்கும் நல்லா சிறப்பாக இருக்கட்டும். குடை வியாபாரம் தான், வருஷம் குடை வியாபாரம் தான் போடுவேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துலயே. பாதுகாப்பு ஏற்பாடு நல்லா இருக்கு. போன வருஷம் இந்த வட்டம் நல்லாவே இருக்கு. இந்த வட்டம் போன வட்டம் கூட அந்த அளவுக்கு வண்டியெல்லாம் உள்ள விட்டாங்க. இந்த வட்டம் எல்லாமே அடைச்சு நல்லா சிறப்பா இருக்கு. மக்களும் நல்லா வாங்குறாங்க. என் பேர் சத்யேந்திரன். என் பேர் பிரியா. நாங்கள் தக்காத்தரில் இருந்து வரோம். மேட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் சார். போன வருஷம் விட இந்த வருஷம் சுமார் தான். அவ்வளோ ஒன்றும் பொழப்பு சரியில்லை. எதுனால மக்கள்கிட்ட பணம் இல்லைன்ற காரணத்தினால இருக்கலாம் சார், வேற ஒன்றும் இல்லை. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பொழப்பிட்டு நல்லா தான் இருக்கு. நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் பொழப்பு சுமாராக தான் இருக்கு. பேர் பிரியா. என்னோட பேர் அபர்ணா. நாங்கள் திருப்போணத்துல இருந்து வரோம். தீபாவளி ஷாப்பிங்காக இந்த விளக்கு துணி ஏரியாவில் ஷாப்பிங் வந்தோம். இங்கே எல்லாமே ரேட் ரொம்ப ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பர்ஃப்யூம்ஸ், டவல், எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மற்றபடி ஸ்டேஷனரி திங்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இங்கே வந்தால் வாங்கலாம். ஸோ எல்லாமே கம்மியான ப்ரைஸுக்கே வாங்கலாம். ரொம்ப ஜாலியாகவும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. ஃபேமிலியோட ஷாப்பிங் வந்தது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நாங்கள் பர்ஃப்யூம் வாங்கினோம், டவல் வாங்கியிருக்கோம், மற்றபடி மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம், காஸ்மெட்டிக்ஸ் வாங்கியிருக்கோம், ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். நல்லா பாதுகாப்பு இருக்கு. போலீஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நல்லா பீப்புள்ஸும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. I am Praveena Santosh, a Carnatic music vocalist. I've come from Bangalore and this is my daughter Samprata Santosh. She is a violinist and we have been blessed to visit Sri Meenakshi Sundareshwar temple today and seeing this crowd at the market today for Deepavali. I am so blessed and so happy because I could do a lot of shopping, which we will not get the opportunity to do if we are doing online. Online we'll be buying things for ourselves, but here when we come, we are thinking even about our family, our extended family, relatives, everybody. And then we keep seeing a lot of things which we don't get to see and experience online. And people who have put in a lot of efforts from different parts of the country, I think have come here today to sell their products. And we see in innumerous response from all the people out here, and every seller over here is very supportive, giving a lot of good discount.
right? And I have not seen this kind of a discount anywhere else in India. Though I have not traveled to all the places in India, but this kind of discount I have not seen. So I would request, if somebody is in and around Madurai, if they can come here and experience this particular festival moment, it is going to be a life-changing moment for all of you. And I wish to thank this particular TV for giving this opportunity to share my thoughts, and also a very happy and mindful and a prosperous Diwali to all of you. Happy Deepavali. I find this crowd very, very motivating, very inspiring, and we have kind of like learned to navigate through all challenges in our lives, I think. Given the COVID-19 situation, COVID era, I think we have bounced back, and there is a lot of future for India to improve. And here we are seeing that there's a lot of security, safety and everything ensured by the local police as well, which is really needed and which is really good. And even the people are so very friendly and so very cooperative. என் பேர் ஜெகவீர பாண்டியன். நான் மதுரையிலிருந்து தான் வரேன். இந்த தீபாவளி பர்ச்சேஸ்னால நமக்கு இந்த விளக்குத்தூண் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சிறப்பானது. மற்ற நாளில் நம்ம பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் இந்த மாதிரி டைமில் எடுக்கிறத விட தீபாவளின்றது வந்து இந்த விளக்குத்தூண் பர்ச்சேஸை எல்லா விதமான மக்களும் ஒன்றா வந்து வாங்குவாங்க. ஏன்னா மற்ற நாள் வாங்குறத விட இந்த நாளில் விலை கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். வியாபாரிகள் பல ஊர்லேருந்து வந்து இங்கே வியாபாரம் பண்ணுவாங்க. அதாவது வாங்குற எங்களுக்கும் பயனாக இருக்கும், வியாபாரம் பண்ணுற அவங்களுக்கும் ரொம்ப பயனாக இருக்கும். அதே போல் வழக்கமாக அதிகமாக அங்கே பண்ணுறது என்னன்னா இந்த பனியனு, துணிமணிங்க, கொடை இந்த மாதிரி வியாபாரங்கள் அதிகமாக போகும். ரெகுலராக இந்த பாய், தலகாணி வாங்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வில்லேஜ்லேருந்து வரவங்க நிறைய பேர் வாங்குவாங்க. எங்கள் வீட்டுக்கு இந்த வருஷம் நான் தேவையானது எப்பவுமே வாங்கக்கூடியதை நான் வாங்கிட்டேன் நான். ஸோ கூட்டன்றது பார்த்தோம்னா அது குறையாது எப்பவுமே. இந்த வருஷம் கூட்டமாக இருந்துச்சு, அந்த வருஷம் கூட்டமாக இருந்ததெல்லாம் எப்பவுமே கிடையாது. தீபாவளிக்கு நடக்கக்கூடிய இந்த விளக்குத்தூண் வியாபாரம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட இருக்க தான் செய்யும். மழை வந்தாலும் மக்கள் வாங்க தான் செய்வாங்க. தயங்காம வியாபாரிகள் நின்று வியாபாரம் செய்ய தான் செய்கிறாங்க. அதே போல இந்த போக்குவரத்துக்கு காவல்துறைக்கு வந்து நம்ம எப்பவுமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு முறையும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட பாதுகாப்பு விழிப்புணர்வோட இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ நல்லா தான் வியாபாரம் போய்கிட்டு இருக்கு, நல்லா நடக்குது. இல்ல எல்லா பொருட்களும் இருக்கு, ஆனா கம்மியா கிடைக்கும் நமக்கு, அதுதான் முக்கியம். இந்த பொருள் இல்ல அந்த பொருள் இல்லைன்றது இல்ல. இப்ப பெரிய கடைக்கு போய் நம்ம வந்து இதுதான் விலை வடிச்சு பேச முடியாது. சில நேரங்களில் பார்த்தோம்னா வியாபாரிகளே நமக்கு அண்ணே ஒரு 10 ரூபா குறைச்சி நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க, நீ பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களே கொடுப்பாங்க. அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களும் தீபாவளிக்கு வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும், நம்மளும் வந்து 10 ரூபா கம்மியா வாங்கின சந்தோஷத்துல வாங்கிட்டு போவோம். அதனால எல்லா விதமான பொருளும் இருக்கு, ஆனா கம்மியா கிடைக்கும். பொருளும் கொஞ்சம் தரமா இருக்கும். நம்ம தான் பார்த்து வாங்கணும். குழந்தைங்க கூட வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா வரணும். ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமா இருக்க தான் செய்யும். அதை நம்ம தான் பாதுகாப்பா பார்த்துக்கணும். ஜெகவீர பாண்டியன். என்னோட பேர் யோகமுட்டையன். நான் ட்ரெஸ் வாங்கணும் நினைச்சேன், பட்டாசு வாங்கணும். அதனால நாங்க ஹாப்பி தீபாவளி. என் பேர் ஈவ்லின். நான் வந்து அச்சம்பத்துலேருந்து வரேன். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் டே. ஸோ அதனால ஏதாவது நம்ம எப்போதுமே ரெகுலராக வரது தான். ஸோ இந்த தடவை எங்களால் வர முடியல. பட் இங்கே வந்தப்போ கொஞ்சம் க்ரௌடு ஓகே தான். மேபி நைட் இன்னும் கூடுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட்டும் நல்லா இருக்கு. அண்ட் இங்கே நாங்கள் வாங்கினது வந்து ஜஸ்ட்டு பர்ஃப்யூம்ஸு அண்ட் நிறைய இது இருந்தது. பட் எங்கள் வீட்டில் இருக்க ஜஸ்ட் ஒரு ரவுண்டு தான் வந்தது. அண்ட் மேட் வாங்கினோம். வேறு எதுவும் சொல்லல. பட் என்னது ஆக்சுவலாக எல்லாமே வந்து அவங்க வார்ன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் நல்லாவும் அவங்க நல்லா பேசுகிறாங்க. ஜஸ்ட் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு சேஃப் கார்டு தான். அங்கங்கே போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் செக்யூரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் ஓகே, கொஞ்சம் கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வரும்ன்றதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நைஸ், நல்லா இருக்கு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல மட்டும் இப்படி கொஞ்சம் நிறைய போற காரணம் வந்து மேபி அவங்க பண்ற ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் வந்து இங்க அவங்க சேல் பண்றாங்க. அது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். தென் கொஞ்சம் மேபி ஒரு 50 or 100 கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நைஸ், நல்லா இருக்குது.